சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். சூர்யாவின் கருப்பு படத்தை இயக்கிய ஆர்ஜே பாலாஜிக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? இப்போலாம் சின்ன பட்ஜெட் படங்கள்ல கூட இளம் கலைஞர்கள் படங்கள் எல்லாமே பிரச்சனை இல்லாம சொன்ன தேதியில வெளியிடுறாங்க. ஆனால் பெரிய நடிகர்களோட படங்கள் எல்லாம் அதிக பிரச்சனைகளை சந்திச்சு வந்துட்டு இருக்கிறது கேள்விக்குறியில தான் இருக்கு. இந்த வருடம் பொங்கலுக்கு ஸ்பெஷலாக விஜயன் ஜனநாயகன் படம் வெளியாக இருக்க வேண்டும் அப்படின்றது ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஆனால் தணிக்கை சான்றிதழ் பிரச்சனையால் இன்னும் படம் வெளியாகவில்லை அப்படின்றது சோகத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்ந்து நேற்று மே 14 சூர்யாவின் கருப்பு திரைப்படம் வெளியாக இருக்க வேண்டியது. இன்னும் சொல்லப்போனால் கடந்த வருடமே படம் வெளியாயிருக்கணும் அப்படின்ற அப்டேட்டை படக்குழுவினர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் சில பிரச்சனைகள் காரணமாக படத்தின் ரிலீஸ் தள்ளி போயிருக்கு அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. இது தொடர்ந்து ஒரு வழியா இன்று மே 15 ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. படக்குழுவினர் ஆர்ஜே பாலாஜி, த்ரிஷா மற்றும் நடிகர் கார்த்தி ஆகியோரும் முதல் காட்சி ரசிகர்களுடன் அமர்ந்து படத்தை பார்த்திருக்காங்க. இது தொடர்ந்து பெரிய எதிர்பார்ப்புகளோட ஆர்ஜே பாலாஜி இயக்கிய இந்த படம் பெரிய தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கு அப்படின்றத அப்டேட்டையும் வெளியிட்டிருக்காங்க. நேற்று மே 14 படம் வெளியாகவில்லை என்றதும் ஏமாற்றத்துடன் ரசிகர்கள் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் மன்னிப்பு கேட்ட வீடியோவும் ரொம்பவே எமோஷனல் ஆயிடுச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதோடு அவர் மிகவும் வருத்தமாக அளித்த அந்த வீடியோ ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் படம் இன்று ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரசிகர்களும் சரி படக்குழுவினரும் சரி ரொம்ப ஹாப்பி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை இயக்குவதற்காக ஆர்ஜே பாலாஜிக்கு 2 கோடி சம்பளம் கொடுத்திருக்கதாகவும் கூறப்பட்டிருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.